போர்டுங்கிறனால 3.5 இன்ச் நம்ம மேலேயும் மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஹைட்க்கு வந்து 4 இன்ச் நான் மார்க் பண்றேன் ஃப்ரண்ட் நெக்குங்கிறதுனால 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதை லைன்ஸ் கொடுத்துக்கலாம். லைன்ஸ் கொடுத்துட்டு இங்க இருந்து 1.5 இன்ச் வந்து வளைவு கொடுக்கறதுக்காக எடுத்துக்கலாம். அப்பதான் அந்த போர்ட் சேஃப் வரும் நெக்கு. இந்த போர்ட் ஷேப்க்கான நெக் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் மார்க் பண்றது இருக்கிறதுல 3ல 2 பங்கு எடுத்துக்கணும். எவ்வளவு ஷோல்டர் அவங்களுக்கு இருக்குதோ அந்த ஷோல்டர்ல 3ல 2 பங்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ எங்களோட ஷோல்டர் வந்து 2 இன்ச் இருக்கு. நம்ம 1.5 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டருக்காக. அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பிளவுஸோட மொத்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். கீழ்பக்கம் இருக்கிறத இந்த இடத்துல கீழ்பக்கம் இருக்கு, அதோட மொத்த அளவை மடிச்சு தைக்கிறதுக்காக மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததா பிளவுஸோட சைடு அளவு எடுத்துக்கலாம். முன்பக்கமா சைடு அளவு எடுத்துக்கலாம். இதுல ஆம்கோலுக்கு மேல மார்க் பண்ணிக்க போறோம். ஆம்கோலுக்கு மேல மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வளைவு முன்பக்கத்துக்காக 1 இன்ச்சும், ரெண்டாவது வளைவுக்கு பின்பக்கம் வருங்கிறதுனால 1.5 இன்ச்சும் மார்க் பண்றோம். ரெண்டாவது வளைவுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்றோம். பேக் சைடுக்காக மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பிரின்சஸ் கட் பார்த்துக்கலாம். இங்க இருந்து 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல இருந்து 3.5 இன்ச் எடுத்துட்டு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுல பஸ்ட் பாயிண்ட் 10.5 இன்ச் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க இருந்து இதுல சென்டர்ல இருந்து 1/2 இன்ச் தள்ளி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு இந்த கர்வ் கொடுத்து வளைவு கொடுத்து எடுத்துக்கோங்க. இங்க 1/2 இன்ச் தள்ளி எக்ஸஸா மார்க் பண்ணிக்கோங்க.